ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு டான்சிங் கேக்டஸ் வந்து வீட்டிலையே ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளெயினாக ஒயிட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அட்டையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்கு என்ன சைஸில் அந்த கேக்டஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து அதை வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த சைஸில் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இன்னொரு பீஸ் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பின்னாடியும் அட்டையில் வந்து டிசைன் இருக்குது. ஸோ இன்னொரு ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கக்கூடிய அட்டையில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சேர்த்து வச்சு ஒட்டும்போது ரெண்டு பக்கமும் ஒயிட்டாக வந்துடும். நம்ம கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் இதை வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்னொன்று கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா நான் காய வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம கண்ணும் வாயும் வரைய போகிறோம். ஸோ கண்ணு வந்து நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அப்படியே வரையணுனாலும் வரையலாம். அல்லது ரெடிமேடாக நமக்கு வந்து சின்னதாக ஐஸ் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் வாங்கி ஒட்டன்னா ஒட்டிக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ரெடிமேட் ஐஸ் கூட நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட வீட்டிலே ரெடி பண்ணி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழே வாய்க்கு வந்து நான் ரெட் கலரில் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் வந்து இது ஃபுல்லுமே நான் வந்து லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் கலரில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்கெட்சு, க்ரேயான்ஸு, கலர் பென்சில் எது வேணாலும் யூஸ் பண்ணி அழகாக இந்த ஒயிட் கலரை க்ரீன் கலராக மாற்றிக்கோங்க. அடுத்து வந்து அந்த கேக்டஸ் மேலே சின்னதாக ஒயிட் கலரில் லைட்டாக டிசைன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். சும்மா ப்ளைனாக இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக அதில் வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டிசைன் பண்ணாமல் நீங்கள் ப்ளைனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியும் க்ரீன் கலரில் கலர் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக்டஸை வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடியில் சின்னதாக கட் பண்ணி விட போகிறேன். இதில் கட் பண்ணும்போது வந்து ரொம்பவே கவனமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து லைட் வெயிட் பிளாஸ்டிக்காக இருக்கும்போது நம்ம ரொம்ப அழுத்தினோம் அப்படின்னா பெரிய கீரலாக விழுந்து பாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பின் பக்கத்தில் கட் பண்ணிட்டேன். அந்த கேக்டஸை வந்து நம்ம உள்ளே விடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அதை உள்ளே விட்டு செக் பண்ணிக்கிறேன். அது வந்து கீழே அப்படியே டக்குன்னு போயிடவும் கூடாது. கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகி நிற்கிற மாதிரி நம்மளோட அட்டையோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும், அதில் இருக்க டிசைன்ஸ்லாம் தெரியாமல். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம சுற்றிலும் கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் கலர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சுற்றி ஒட்டிக்கலாம். இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலேயும் கீழேயும் மட்டும் அந்த ப்ரௌன் கலர் செல்லோ டேப்பை வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மேலே அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணியோ கொஞ்சம் மணல் இருக்க மாதிரியோ லைட்டாக சாண்டல் கலர் அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நான் அந்த இடத்துலையும் கொஞ்சம் செல்லோ டேப் ஒட்டிட்டு அப்புறம் பெயிண்ட் யூஸ் பண்ணி லைட்டாக கலர் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த கேக்டஸை அதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக அது நிற்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி நிற்கும். இப்போ வந்து இந்த கேக்டஸை எப்படி டான்சிங் கேக்டஸாக மாற்றுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம அந்த தயிர் கப்போட அடியில் கூடி கையை விட்டு எக்ஸ்ட்ரா அந்த அட்டை விட்டுருக்கோம்ல, அதை பிடிச்சி நம்ம ஆட்டும்போது அழகாக அந்த கேக்டஸ் வந்து ஆடும். அதை வந்து சைட்லையும் நம்ம இழுத்து ஆட்ட முடியும். அதே நேரத்தில் மேலேயும் கீழேயும் போகிற மாதிரியும் அதை இழுத்து மேலே கீழே போகிற மாதிரி பண்ணலாம். அடுத்து ஜஸ்ட் அந்த அட்டையை தொட்டிங்க அப்படின்னாலே அந்த கேக்டஸ் வந்து ஆடும். ஏன்னா நம்ம வந்து லைட் வெயிட்டான அட்டையில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சூப்பராக ஆடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அடியில் தொட்டு காட்டுறேன். அதை தொடும்போதே அந்த கேக்டஸ் வந்து அழகாக ஆடுது. அதே நேரத்தில் சைடாக நம்ம இழுக்கும் போதும் சைடில் ஆடுற மாதிரி பண்ணலாம். அப்புறம் மேலேயும் கீழேயும் இழுக்கும்போது மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஹாப்பியாக விளையாடுவாங்க. இப்போ என்னோடய பொண்ணு இதை யூஸ் பண்ணி காட்டுறா பாருங்கள். ஸோ குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும். லைட்டாக பேப்பரை தொட்டாலே அழகாக அந்த கேக்டஸ் ஆடும். அதோட பின்னாடி குழந்தைங்க நின்றுட்டு அந்த கேக்டஸ் பேசுகிற மாதிரி கூட அவங்க விளையாடலாம். ஹலோ, மை நேம் இஸ் கேட்டஸ். உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம்.
ஸோ இந்த டான்சிங் கேக்டஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.